என்னுடைய அன்பு நண்பரும் இனிய தோழருமான நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய மரணம் எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம். அவர் எந்த ஒரு துறையிலும் மிக அற்புதமாக பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு அருமையான தோழர். நிறைய புத்தகங்கள் படிப்பார், அதை பற்றி எங்களிடம் விவாதிப்பார். குறிப்பாக கம்யூனிச சித்தாந்தத்தில் மிக ஆழமான புலமை உடையவர். அந்த மேடைகளில் என்னோடு நிறைய பேசியிருக்கிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களை பற்றி நான் மேடைகளிலே பேசுவதை அவ்வளவு வானளவாக புகழ்ந்து என்னோடு பல முறை விவாதித்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய திரைப்படத்துறையில் மிகப்பெரிய அறிவாளி, நல்ல ஒரு படிப்பாளி, நல்ல சிந்தனையாளர். எல்லோருக்கும் பண உதவி மட்டுமல்ல, மன உதவி, அதாவது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதில் ஆற்றல் வாய்ந்தவர். நான் பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்றவுடன் என்னை சந்தித்து எனக்கு மிகப்பெரிய வாழ்த்து தெரிவித்து என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பல யோசனைகளை எல்லாம் அவர் தெரிவித்தார். அவர் தெரிவித்த ஒரு யோசனை தான் வஉசியினுடைய அந்த இன்னொரு பகுதியான அந்த நூல் திரட்டை வெளியிட வேண்டும் என்று டாக்டர் அரசு அவர்களிடமிருந்து அந்த நூல் திரட்டை பெற்று அந்த நூல் வெளியிடுவதற்கு மிக உதவியாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல நடிகர், நல்ல மனிதர் என்று நம்மை விட்டு பிரிந்தது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயல். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1983 ராஜேஷ் எனக்கு ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீதேவியோட தேவியின் திருவிழான்னு ஒரு படம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் பண்ணோம். அப்போலேருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. 2 பேரும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சினிமாவை பற்றி பேசுவார், நிறைய ஃபாரின் ஆக்டர்ஸ் பற்றி பேசுவார். எனக்கு செந்தாமரையும் ராஜேஷும் நியூமரலாஜியும் அஸ்ட்ராலஜியும் சொல்லி கொடுத்தது அவங்க தான். அஸ்ட்ராலஜியில் ரொம்ப புலமை வாய்ந்தவர். நிறைய விஷயங்கள் சினிமாவை பற்றி பேசுவார், அலசுவார். அதுக்கப்புறம் பிரசாந்தோடு சேர்ந்து மன்னவான் ஒரு படம் நான் தயாரித்த படத்தில் ஆக்ட் பண்ணார், ஆயுதம் ஒரு படம் ஆக்ட் பண்ணார். பிரசாந்தை பற்றி நிறைய பேசுவார், நல்ல பிள்ளை. அதெல்லாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பிரசாந்தை பார்த்து பேசுறது, என்னை எப்போ மீட் பண்ணாலும் பிரசாந்த் எப்படி இருக்கான்னு கேட்குறது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல நண்பர் எழுந்திருக்கும், நல்ல மனிதர் எழுந்திருக்கும். சினிமாவுக்கு இது மிகப்பெரிய இழப்பு. அவரது குடும்பத்தாருக்கும் அவருடைய எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனுக்கு
ஏன்னா நான் ஒரு ரொம்ப நாள் பழக்கம் இருந்தாலும் சமீபத்தில் ஒரு 4-5 வருஷமாக சங்கத்தில் அவரோட நெருங்கிய தொடர்பு உண்டு. மிகச்சிறந்த அறிவாளிகள் ஒருத்தர். நிறைய அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். மிகச்சிறந்த படிப்பாளி. லாஸ்ட் வீக் கூட அவரோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவர் கூட இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு நல்ல மனிதரையும் ஒரு மிகச்சிறந்த நடிகரையும் இந்த தமிழ் சினிமா உலகம் இழந்திருக்கு. அந்த ஆத்மா சாந்தி அடையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.